கண்மணியோட அம்மாவுக்கு கண்மணி இறந்து போற மாதிரி கனவு வருது. கண்மணியோட அம்மா பதறிக்கிட்டு எந்திரிக்கிறாங்க. சரசு சொல்றாங்க, உனக்கு கனவு தான் வந்திருக்கு, அதனால நீ கவலைப்படாத, காலையில விடிஞ்சதும் கண்மணிய போய் பார்க்கலான்னு கண்மணி அம்மாவுக்கு ஆறுதல் சொல்றாங்க அவங்க ஃப்ரெண்டு சரசு. கண்மணியும் அன்பும் அந்த ஃப்ரீசர் ரூம்ல ரொம்ப குளிர்ல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. குளிர் தாங்க முடியாம கண்மணி அந்த ஏசி வயரை அத்து விட்டுறாங்க. போலீஸுக்கும் கார்த்திக்கும் ஷாக் ஆயிருது, கரண்ட் திடீர்னு கட் ஆயிருக்குன்னு. செக்யூரிட்டி சொல்றாரு, நம்ம ஹோட்டல் மாத்திரம்தான் பவர் கட் ஆயிருக்குன்னு பார்த்துட்டு வந்து சொல்றாரு. எல்லாருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல, எல்லாரும் நின்னுகிட்டு இருந்தாங்க. இப்ப செக்யூரிட்டி சொல்றாரு, ஒவ்வொரு ரூம்லயும் பவர் ஆன் பண்ணா எந்த ரூம்ல கட் ஆயிருக்குன்னு தெரியும்னு சொல்றாரு. அதுக்கு போலீஸ் அதை செய்யுங்கன்னு செக்யூரிட்டிய சொல்றாங்க. செக்யூரிட்டி ஒவ்வொரு ரூமா பவர் ஆன் பண்றாங்க. ஃப்ரீசர் ரூம்ல மாத்திரம் பவர் ஆன் ஆகல, அந்த ரூம்ல தான் ப்ராப்ளம் இருக்குன்னு செக்யூரிட்டி சொல்றாரு. அதுக்கு கார்த்தி சொல்றாரு, எல்லா ரூமையும் செக் பண்ணி பார்த்தோம்ப்பா, ஆனா அந்த ஃப்ரீசர் ரூமை மாத்திரம் நம்ம செக் பண்ணவே இல்லைன்னு அந்த ஃப்ரீசர் ரூமுக்குள்ள போறாங்க. அன்பும் கண்மணியும் உடம்பு சரியில்லாம அந்த ஃப்ரீசர் ரூம்லயே படுத்துக்கிட்டு இருக்காங்க. உயிருக்கு போராடிக்கிட்டும் இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரையும் காப்பாத்தி ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. கண்மணிய தீவிரமா ட்ரீட்மெண்ட் பண்ணி நல்ல நிலைமைக்கு கொண்டுட்டு வந்துடுறாங்க. கண்மணி கேக்குறாங்க டாக்டர் கிட்ட, அன்புக்கு என்ன ஆச்சுன்னு. அன்பும் உங்களை மாதிரிதான் இருந்தாங்க, இப்ப சரியாயிட்டாங்கன்னு டாக்டர் சொல்றாங்க. இப்ப அன்பை பார்க்கணும்னு கண்மணி கேக்குறாங்க. அதுக்கு டாக்டர் சொல்றாங்க, நான் வார்ட் பாய அனுப்பி வைக்கிறேன், அவர் உங்களை கூட்டிட்டு போவாங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. பாட்டியும் சந்திரசேகரும் அன்பு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கப்ப அன்பு கிட்ட கண்மணியாலதான் எல்லாமே, கண்மணி கூட பேசாதன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அன்போட அம்மா சிவகாமி சொல்றாங்க, கண்மணியால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு அன்பு கிட்ட சொல்றாங்க. அதுக்கு அன்பு சொல்றாரு, அம்மா அவளை பத்தி எதுவுமே பேசாதம்மா, அவளாலதான் நான் போய் மாட்டிக்கிட்டேன் அந்த ஃப்ரீசர் ரூம்ல அப்படின்னு அன்பு சொல்றாரு. கண்மணி அன்பை பார்க்க வராங்க. இப்ப அன்பு சொல்றாரு, உன்னைய என்னால பார்க்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. கண்மணி ரொம்ப கவலையாயிடுறாங்க. நாளை சந்திப்போம்.